எப்போ பாரு பிபின்னு இது பிரச்சனை இல்லாமல் இதுக்கு ஒரு முடிவு சீக்கிரம் கட்டுறோம். கட்டி புது ஒரு ஷட்டருக்கு இடம் தேடிட்டு இருக்கோம், முயற்சி பண்ணின்னு இருக்கிறோம். ராஜேஷ் கேம்ப்லேயும் வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதனால் அந்த ஸ்லாட் ரோடு வந்து உழுந்து சேதமாகி எல்லாம் இருக்கிறதுனால அதுவும் இடிச்சிட்டு நல்லா கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கவயல் மக்களுக்கு இந்த டிவி பத்திரிகையாளர் வாயிலாக ஸ்லாட் ஹவுஸ் சேம் கண்டினியூ ஆகுதுங்களா? ராபர்ட்சன் பேட்டில் இருக்கிற ஸ்லாட் ஹவுஸ் சார் இப்போ இன்னும் புதுசாக கட்டிட்டு அது ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இல்லை அது ஷிஃப்ட் பண்ணுறீங்க. இப்போ நடந்து இருக்கிறது சேம் அப்படியே கண்டினியூவா? போகிற வரைக்கும் இப்போ இது இப்போ இன்னொன்று குயிக்காக நாங்கள் பண்ணி அது போகிற வரைக்கும் ஷிஃப்ட் பண்ணுறோம். கட்ட அப்புறமா அது ஷிஃப்ட் பண்ணுறோம். அது வரைக்கும் அங்கே கண்டினியூ ஆகும். ஆமாம். இப்போது அங்கே வந்து நாங்கள் இப்போ முனிசிபாலிட்டி போயிட்டு ஆறணும் சொல்ல, ஸ்டாப் பண்ணணும்னு சொல்ல, அது எப்படி நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து நம்ம எஸ்சி கான்ஸ்ட்ரக்ஷன் நிறைய பேர் அதனுடைய பழக்க வழக்கங்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தடை போடுறது, அவங்க சாப்பாட்டில் தடுக்க வேண்டிய உரிமை நம்மளுக்கு இல்லை. அவங்கவுங்க பாவனை அவங்கவுங்களுக்கு. உணவுன்றது அவங்க உரிமை. அந்த உரிமையில் நம்ம தலையிட முடியாது. கேஜிஎஃப்பில் இருக்க அண்ணன் தம்பி எல்லாமே இந்த காலத்தில் எந்த காலத்துலையுமே எல்லாமே அண்ணன் தம்பி தான். எல்லா வரைக்கும் எல்லா கேஸ்டும் அண்ணன் தம்பி தான். உங்கள் மேலே அவங்க போடுறது, அவங்க மேலே இவங்க போடுறது, அது சென்ட்ரலில் கேஜிஎஃப் பேரை கெடுக்காதீங்க. அன்பார்ந்த தங்கவயல் மக்களுக்கு அனைவருக்கும் என் அன்பான மாலை நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேற்றைய தினம் சொர்ணாநகர் பவர்லால்பேட்டை உரிகம்பேட்டையோடு சேர்ந்தவர்கள் சுமார் ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் நம் தங்கவயலுடைய எம்எல்ஏ அலுவலகத்தில் வந்து ஒரு புகார் ஒன்றை தெரிவித்தார்கள். அதாவது ஸ்லாட் ஹவுஸை வந்து நீங்கள் கட்டின்னு இருக்காங்க, நீங்கள் தயவு செஞ்சு இதை வந்து வேறு இடத்துக்கு மாற்றணும், இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அப்போ மாண்புமிகு எம்எல்ஏ சொன்னாங்க, நம்ம ரூபா சசிதர் மேடம், நான் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு மாத்திரம் எம்எல்ஏ இல்லை, தங்கவயலில் இருக்கிற அனைத்து சமுதாயத்துக்கும் சேர்ந்தவர்களுக்கும் நான் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். அதனால் எந்த வர்க்கத்துக்கும் எந்த சமுதாயத்துக்கும் மனசு நோவுப்படி நாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம். அதனால் ப்ரைவேட்டில் வந்து நாங்கள் வந்து யாருக்கும் ஆர்டர் கொடுக்கல, இந்த மாதிரி ஸ்லாட் ரோடு வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லாட் ஹவுஸை வந்து சர்க்காரியுடைய இடத்துல நிலத்தில் ஒன்று நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்மள்ட்ட வந்து ஸ்லாட் ஹவுஸை வந்து 2013 வந்து மாற்றிட்டாங்க. அவங்க எல்லாம் சொல்லலாம் இன்றைக்கி 1956 இருந்துச்சு, 65 இருந்துச்சுன்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் யாருக்கும் முன்னே இருக்கிற நகரசபை தலைவர்கள் அந்த ஸ்லாட் ஹவுஸில் வந்து ராஜேஷ் கேம்புக்கு மாற்றிருக்கிறாங்க. எங்களுடைய உத்தேசம் இதுக்கு எப்பவுமே இந்த எம்ஜி மார்க்கெட்டில் இருக்கிற பீப் அறுக்கிறது ஸ்டாப் பண்ணுறது அப்போ யார் முனிசிபாலிட்டியில் இருக்கிறாங்களோ யார் எம்எல்ஏ இருக்கிறாங்களோ அவங்க மேலே சார்ஜ் பண்ண வேண்டியது. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் இன்றைக்கி கவர்மெண்ட்டுக்கு இடம் தேர்வு செஞ்சு எந்த ஒரு வீடுகளுக்கும் தொந்தரவு இல்லாமல், எந்த ஒரு சமுதாயத்துக்கும் தொந்தரவு இல்லாமல், ஒரு நகர பாகத்துக்கு வெளியே, நகரத்தை விட்டு வெளியே ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன். இதில் வந்து அவங்கவுங்க விரும்புகிறத வந்து யாரும் தடுக்க முடியாது. இந்த கோவை வந்து மாடை வந்து அறக்கக்கூடாதுன்ட்டு சட்டம் இல்லை. மாடு அறுக்கிறதுக்கு சட்டம் இருக்குது. அதில் சில விதிமுறைகள் இருக்குது. கன்றுக்குட்டிகளை அறக்கக்கூடாது, எப்போ 6 இயர்ஸ் 7 இயர்ஸுக்கு மேலே அறுக்கணும், எத்துக்கோனே வெட்டினரி அதாவது கால்நடை மருத்துவர்கள், அந்த மருத்துவர்கள் வந்து சர்டிஃபிகேட் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் ரூல்ஸு பிரகாரம் நீங்கள் வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நியாயமானம் இருக்குது. அந்த நியாயமானம் அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் அது நம்ம செய்யணும். இப்போ சில பேர் பேசுவாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் ஜவாப் கொடுத்துனே இந்த ஆகாது. அங்கே கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன இருக்குது, நம்ம தெளிவாக படிக்கணும், தெளிவாக இருக்கணும். நம்ம வேண்டான்னு சொல்கிறோம், வேணும்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை இல்லை. அது அவங்கவுங்களுடைய சுதந்திரம். இது கேஜிஎஃப்னுடைய பரம்பரையாக நடந்து வந்துருக்கு. இந்த விஷயத்தில் மேடம் அவர்கள் கண்டிப்பாக அந்த இப்போ இந்த நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் இன்றைக்கி மோதிக்கொண்டு இன்றைக்கி என்னென்ன வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நாங்கள் யாருக்கும் வந்து ப்ரைவேட்டுக்கு வந்து நாங்கள் பர்மிஷனை கொடுக்கல, முனிசிபாலிட்டி இந்த டெண்டரும் விடல. அது வந்து எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். சும்மா ஊரை வந்து கொந்தளை பண்ணோம். ஒரு சிஸ்டி தானே இது.
நாளைக்கு ஒருத்தருக்கு கொடுத்துருக்காரு, நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம். எதுக்காக பண்ணுறேன்? யார் கொடுத்தது? நாங்கள் என்ன பண்ண போகிறோமா? இல்லையே. அதனால் முனிசிபாலிட்டி பர்மிஷன் இல்லாத எந்த ஒரு சென்டரும் வந்து ப்ரைவேட்டாக நடத்தினாலும் சரி, கவர்மெண்ட்டை பண்ணாலும் பர்மிஷன் இல்லாத நடக்க போகிறதில்ல. அதனால் வந்து இவங்க யாரோ ஒருத்தர் மேடமுடைய நல்ல முன்னேற்றமான பாதையில் போயிடுங்கிற கேஜிஎஃப்க்கு மேடம்க்கு கலங்க வைக்கிற திருஷ்டிலையோ இல்லை இவங்களுக்குள்ள இருக்கிற மோதலில் வந்து இதை ஈர்த்து விட்டு பண்ணுறாங்களேன்னு எனக்கு தெரியாது. அதனால் தங்கவயல் மக்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக சொல்கிறேன், ஷட்டர் ஹவுஸை வந்து பர்மனெண்ட்டாக நம்ம கேஜிஎஃப்பில் ஒரு இடத்துல நிர்ணயிக்கிறதுக்கு நாங்கள் இன்னொன்று ராஜேஷ் கேம்பெயினில் இருக்கிறத விட்டு இன்னொன்று இப்போ நாங்கள் பண்ண போகிறோம். ஊருக்கு வெளியே தான் பண்ணோம். ரெசிடென்சிக்கு இடத்துல அதெல்லாம் நான் இருக்க முடியாது. அதே நேரத்தில் ராஜேஷ் கேம்பில் இருக்கிற ஷட்டர் அவுட்டை வந்து அது எதனா ஒரு பாழடைஞ்சிட்டு அது பத்தலைன்னா அதை வந்து ரெனோவேஷன் பண்ணுவோம். இன்னொன்று புதுசாக கட்டுவோம். அதே மாதிரி இன்னொரு எச்சரிக்கை சொல்கிறேன், தயவு செஞ்சு தங்கவயல் மக்களுக்கு சொல்கிறேன், நாய் ஜாஸ்தின்றாங்க. இப்போ கிட்ட கேட்டேன், நாய் போச்சு கீ போச்சுன்னு. அதே மாதிரி இந்த ரோடு ஓரத்தில் கடை வச்சுக்க பாரு, சிக்கன் கடை, மட்டன் கடை, இதெல்லாம் வந்து ஒரு ஆக்ஷன் இல்லைன்னா நம்ம ஊரில் நாய் கம்மியாகாது. அதனால் இந்த ரோடு ஓரத்தில் இருக்கிற சிக்கன் வியாபாரிகளும் சொல்கிறேன், உங்களுக்கு கொடுத்த இடத்துல போயிட்டு ஆரங்க. உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, சிக்கன் ஷாப் இருக்குது, மட்டன் ஷாப் இருக்குது, மீன் ஷாப் இருக்குது, பீஃப் ஷாப் இருக்குது, அங்கே கடைங்க இருக்குது. உங்களுக்கு நல்லா அழகாக கட்டி கொடுக்கும். தயவு செஞ்சு ஊரில் இருக்கிற வெளியூர்களெல்லாம் மார்க்கெட்டு வெளியூர்களெல்லாம் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இதை வந்து யாரும் பெருசு பண்ணாத, இது கொந்தளம் பண்ணாத, நம்ம ஊருக்கு கெட்ட பேர் எடுக்காத, எப்போ பாரு பிபின்னு இது பிரச்சனை இல்லாமல் இதுக்கு ஒரு முடிவு சீக்கிரம் கட்டுறோம்.